என்னம்மா உளுந்தா வறுக்கிற? ஒரே வாசமா வசிக்குது. ஆமாம்மா, உளுந்து கஞ்சிக்கு தான் வறுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏமா கேட்குறியா? அது கொஞ்சோண்டு கொடு, துவையா இருக்கும். அதானே பார்த்தேன். சரி அரங்க அள்ளி. ஏன் தேன் வரல? வருவாங்கம்மா, சாம்பார் பொடி இட்லி பொடிக்கு வேற எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் வர வறுக்கணும். சரி, அவங்க வரங்காட்டிலையும் உளுந்து கஞ்சிக்கு நம்ம வறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வறுத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க, இப்போ உளுந்து துவையா இருக்கும். வறுத்த மிளகா 5 மிளகா, புளி கொஞ்சம், புளி வறுத்தமில்ல. இப்போ அதில் தான் ஒரு புளி அள்ளி வச்சுருக்கேன். துவையா இருக்கேன். கொஞ்சோண்டு தேங்காய், தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க. காலையிலேயே அதுக்கு தான் அரைக்கிறேன். துவையா அரைச்சி தான் சாப்பிட்ணும். உளுந்து வறுத்துக்கிட்டு இருந்தாவோ ஒரே வாசமாக இருந்துச்சு. சரி துவையா அரைச்சிடுவோம். முழங்கால வலிக்குது, இடுப்பை வலிக்குது, நிமிர முடியலை, குமிய முடியலைங்கிறது சொல்கிறீங்கல்ல. இந்த உளுந்து கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு வச்சு குடிச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. வறுத்து கூட சும்மா கூட தின்னுக்கிட்டு இருக்கலாம். வாசமாக ஒரு ரசத்தை வச்சு இந்த துவையில சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சாப்பாடு சாப்பிடலாம். நீ அரைச்சல் போகிறேன், பசி வந்துட்டு கொஞ்சம் துவையில கூட. ஏன் துவைய வாசமா? துவையை அரைச்சிக்கிட்டு நிறையா எல்லாரும் சாப்பிடலாம் வேணுங்கிறவா. எல்லாரும் வாங்க, துவையை வாங்கிட்டு போகலாம், சாப்பிட்டு போகலாம். உளுந்து துவைய சூப்பர். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.